இப்ப மேஷ ராசிக்காரங்க எந்தெந்த இடங்கள்லலாம் கவனமா இருக்கணும்? ஒரு முக்கியமான ஒரு 3 விஷயம் சொல்லிர்றேன். அதிகப்படியான செலவுகள் தான். இந்த செலவுகள வந்து நம்ம 2ஆ பிரிச்சிரலாம். அத்தியாவசிய செலவு. அது வேற வழி இல்ல. அதுக்கு பேரே அத்தியாவசியம். பண்ணி தான் ஆகணும். இன்னொன்னு அத்தியாவசியம் அல்லாத ஆடம்பரம். ஒரு சிலர் ஆடம்பரம் கூட இருக்காது. ஆனா அது அத்தியாவசியமும் இருக்காது. சரிங்களா? பண்ணணுமே ஆசைப்பட்டனே அப்படிங்கிறதுக்காக பண்ணிருவாங்க. பாக்கெட்ல இருக்குன்னா பண்ணுங்க. எனக்கு ஒண்ணும் பொறாம கிடையாது. ஆனா கடன் வாங்கி வீடு கட்டுறது, கடன் வாங்கி பிள்ளைக்கு இங்க பாருங்களேன், இவருக்கு வந்து அடுத்த மாசம் இஎம்ஐ கட்டுறதுக்கே டைட்டா இருக்கும். இவர் ரூ. 50,000 கடன் வாங்கி பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்ஷன் செலிப்ரேட் பண்ணுவார். யாராவது கேட்டாங்களா? சிம்பிளா சாக்லேட்ட குடுத்துட்டு முடிச்சு விடலாம். அதனால அந்த ஆடம்பரத்தை நோக்கி தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்துருவாங்க. வருமானத்தை தாண்டிய செலவுகள் போகும்போது அது கடனை அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல இருந்து சனி 2ஆம் வீட்டை பார்க்கிறார். ஒண்ணு வருமானத்தை தாமதப்படுத்துவார் அல்லது மந்தப்படுத்துவார். அல்லது அதிகப்படியான செலவுகளை கொடுப்பார். இதனால கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அத ரொம்ப கவனமா பார்த்துக்க வேண்டியது அவசியம். 2வது இது வெளிநாடுகள்ல இருக்கிறவங்கள பெரிதா பாதிக்கிறது கிடையாது. ஆனா பூர்வீகம், சொந்த ஊர்ல இருக்கிறவங்க தொழில் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில, முதலீட்டு ஸ்தானத்துக்கு விரயத்தில குரு வரார். உங்க ராசிக்கே விரயத்தில சனி வரார். ஸோ 11ல இருக்கிற ராகு வருமானத்தை கொடுப்பார். அதில மாற்று கருத்தே கிடையாது. அதுக்கு நல்லா வருதேன்னு சொல்லி நீங்க அதிகமா முதலீடுகள் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. விரய சனியில போய் தொழில நீங்க விரிவுபடுத்துறீங்கன்னா, இந்த பிரான்ச் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும். புதுசா போட்ட பிரான்ச் ஓட்டம் இல்லாம அது காக்கா ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வருமானம் போட்ட முதலீட்ட எடுக்க முடியாம திணறிருவாங்க. ஆக பொருளாதார ரீதியா அகலக்கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம்.